மணிக்கு 121 கிலோமீட்டர் வேகத்தில் மதுரை போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்தில் அலைவு கண்காணிப்பு அமைப்பு உதவியுடன் இருப்பு பாதைகளின் அதிர்வு நிலை மதிப்பிடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜய்சங்கர். விஜய்சங்கர், சோதனை ஓட்டம் குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் உள்ள ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. கேரள தமிழக எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இங்கிருந்து கேரள இடுக்கி மாவட்டத்தில் விளையும் ஏலக்காய், மிளகு, காப்பி, இலவம் மஞ்சு, மாங்காய், தேங்காய் போன்ற வர்த்தக பயிர்கள் வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. மீட்டர் கேஜ் பாதையில் இயங்கி வந்த மதுரை வரை இயங்கி வந்த ரயில் போக்குவரத்து கடந்த 2010ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு சுமார் 424 கோடி மதிப்பீட்டில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி முதல் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கும் மதுரையிலிருந்து சென்னைக்கு வாரத்தில் 3 நாட்களும் அதிவிரைவு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை மின்சார விரைவு ரயில் வண்டி போக்குவரத்து சேவையாக மாற்றுவதற்குண்டான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை அதிவேக விரைவு ரயில்கள் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து இன்று மதுரையில் அதாவது வேகத்தை அதிகப்படுத்தும் வகையில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதுரையிலிருந்து செக்கானூரணி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக போடிநாயக்கனூர் வரை 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தண்டவாளங்களில் ஏற்படும் அதிர்வுடன் அழுத்தங்களை கண்டறியும் வகையில் தானியங்கி தொழில்நுட்ப அமைப்புகள் கொண்ட அலைவு கண்காணிப்பு அமைப்பு, அதாவது ஆக்சிலேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் அமைப்பு கொண்ட ரயில் பெட்டி 3 பெட்டிகளுடன் மதியம் 2:30 மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட்டு போடிநாயக்கனூருக்கு மதியம் 3:35 மணி அளவில் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து சுமார் 4 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றது. சுமார் 121 கிலோமீட்டர் தொலைவில் வேகத்தில் புறப்பட்ட இந்த ரயில் சோதனை ஓட்டம் மீண்டும் தொடர்ந்து பல்வேறு பயணிகளுடன் நடைபெறும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.